ஹாய், ஒரு குட்டி விழா பார்க்கலாமா? நீங்கள் குக்கிங் பண்ணும்போது பாட்டு கேட்டுகிட்டே சமைப்பீங்களா, இல்லைனா சைலண்ட்டாக இருப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் நைட் டைமில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யறதால இந்த வெதர்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதனால் ஸ்பைஸியாக வந்து ஒரு நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு. இந்த நண்டை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே 4 முள்ளு தான் நம்மளுக்கு வந்து கையில் கிடைக்கும். அந்த விஷயத்தில் கழுவும் போதெல்லாம் குட்டி குட்டியாக அதோடைய சதெல்லாம் தண்ணியிலே போயிடும் போல. பார்த்து பக்குவமாக கழுவுறதுக்குள்ளே பெரும்பாலாக போயிடுச்சு. நான் செய்கிற நண்டு கிரேவியுடைய ரெசிபி பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் முழுமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தேங்காய் போட்டு இப்படி குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வெங்காயம், தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க வேண்டியதான். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் அப்படின்னா நார்மல் எண்ணெய் எது இருந்தாலும் ஓகே. அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த மல்லித்தலையும் போட்டுக்கோங்க. அப்புறமா என்னங்க, நண்டை போட்டு ஒரு கிண்டு மூடி இறக்கி வச்சுட்டா போதும். நண்டுலேயே பொதுவாக தண்ணி விடும், நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தேன், பீன்ஸ், கேரட் வந்து வதக்கியிருந்தேன். பொதுவாக நண்டு க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே டேஸ்ட் அதில் வந்து அடிதலாக இருக்குங்க. அதனால் சிரமம் பார்க்காம நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஆசையாக சமைச்சு கொடுக்குறதே ஒரு விதமான பாசம் தான். நான் சொன்னது சரின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. அது வரைக்கும் பாய்.